இந்த ஒரு கையில் ஒரு மோட்டரை சுற்றினா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஜென்ரேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அதை வந்து இந்த சிமுலேஷன் வச்சு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஒரு ஜென்ரேட்டருக்குள்ளே ஒரு மேக்னெட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மேக்னெட் இருந்தால் அந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த சின்ன சின்ன டாட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸால் ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா பண்ண முடியாது. என்னன்னா, அந்த ஃபீல்ட் லைன்ஸ் மூவ் ஆச்சுன்னா எதனா ஒரு காப்பர் கம்பிக்குள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். அதாவது ஒரு காப்பர் கம்பிக்குள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு இருக்குது. ஆனால் எப்போனா அந்த ஃபீல்ட் லைனை மூவ் ஆகும்போது தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் லைன்ஸ் மூவ் ஆகலை, அது ஒரே இடத்துல தான் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது, ஆனால் அது அசையாமல் ஒரே இடத்துல நிலையாக நிற்குது. ஓகேங்களா? அதனால எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகலை. பட் நீங்கள் இந்த மேக்னெட்டை பிடிச்சி நீங்கள் இதை மூவ் பண்ணும்போது அந்த ஃபீல்ட் லைன்ஸ் மூவ் ஆகுதா, மூவ் ஆகும்போது அந்த மூவ்மெண்ட் கம்பிக்குள்ளே இருக்க எலக்ட்ரானையும் அஃபெக்ட் பண்ணும். எலக்ட்ரான் அஃபெக்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணுது, அதாவது கரண்ட்டை கிரியேட் பண்ணுது. அந்த கரண்ட் வந்து இந்த மாதிரி லைட் பல்பை க்ளோ பண்ண வைக்குது.